Hello LPKBs, Little Pod Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் கிர்கிஸ்தான்ல MBBS அட்மிஷன் நீங்க எடுக்கிறதாக இருந்தா இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா கிர்கிஸ்தான்ல MBBS அட்மிஷன் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறதாக இருந்தா உடனே இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் கொண்டு வருவாங்க. அடுத்த தெருவில் இருக்கிற ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய 5th இயர் இல்ல 6th இயர் MBBS ஸ்டூடெண்ட் சொல்ற காமனான விஷயங்கள் என்னன்னா, MBBS இங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைய ஃபீஸ் தான் ஆகுது, ஒரு வருஷத்துக்கே 2 லட்சம் தான் ஆகும், அப்படி பார்க்கும்போது 6 வருஷம் முடிவுல 12 லட்சம் தான் ஆகும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கல்வி தரம் எந்த நிலையில இருக்குது, நம்ம இந்த யூனிவர்சிட்டியை டைரக்டா அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு ஏஜென்ட் வழியா, கான்ட்ராக்டர் வழியா, MBBS ஸ்டூடெண்ட் வழியா போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது டைரக்டா நம்ம ஃபீஸ் எவ்வளவு பே பண்ண போறோம், ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் வழியா போகும்போது எவ்வளவு ஃபீஸ் பே பண்ண போறோம், இந்த யூனிவர்சிட்டி வந்து ECFMG எக்ஸாம் ஆர் மேபி NEXT எக்ஸாமுக்கு ஒழுங்கா ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இப்படிப்பட்ட தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம அந்த ரீஜனோடைய நேம் ஸ்பேஸ் MBBS ஸ்பேஸ் கிர்கிஸ்தான் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 494 ரிவ்யூஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது, அதாவது வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. லோவஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு வேர்ஸ்டான யூனிவர்சிட்டி அப்ராட் எஜுகேஷன் நீங்க வந்து எடுக்கணும்னு நினைச்சா டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கரப்டடா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து எதுக்குனாலும் வந்து காசு வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த காசை வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எஜுகேஷன் வந்து பெருசா ஒண்ணுமே இல்லை, டீச்சிங் வந்து சுத்தமா இல்லை, ஜஸ்ட் PDF வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வேணும்னா இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் ஒருத்தர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து பெருசா இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் பேசிக் நீட்ஸ் வந்து இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ்ரூம் கூட இல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் 6 வருஷம் முன்னாலனால மேபி இப்போ கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவா நல்லா இல்ல, நாலேஜ் வந்து பெருசா இல்ல அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கூகுள்ல வந்து வெப்சைட் அப்படிங்கிற செக்ஷனை நம்ம கிளிக் பண்ணா அந்த வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகுது. இப்போ கரண்டா வந்து ஆக்டிவ்லயே இல்ல. சோ இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வெப்சைட் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டும் வருது. எனிஹவ் ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஒரு கிரிஜிஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிஜிஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னால உடனே இதை வந்து கிரிஜிஸ் ஆட்கள் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னாலும் யோசிக்காதீங்க. நம்ம வந்து கிரிஜிஸ் சிம் கார்டு கூட நம்ம வாங்கிட்டு ஏதாவது ஒரு டெலிஃபோன் நம்பர்ல கூட நம்ம ஆப்ரேட் பண்ணி லைவ்ல வச்சிருக்கலாம். ஸோ இதுல வந்து எடுத்த உடனே ஹோம் பேஜ்ல 25,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS வாங்கியிருக்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ சர்டிஃபிகேஷன் அண்ட் அக்ரிடேஷன் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ECFMG, WFME, NMC இந்த மாதிரி பாப்புலர் அக்ரிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணிக்கோங்க. கேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து இந்தியன் ஆட்கள் வந்து மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு கொஞ்சம் டவுட் வந்து இருக்கு. ஈவன் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்ல கூட கொஞ்சம் இந்தியன் ஃபிளேவர் வந்து தெரியுது. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெலிஃபோன் நம்பர்ல வந்து ஒரு கிரிஜிஸ் நம்பர் இருக்கு, இது போக இந்தியன் நம்பரும் இருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்து கொடுத்துருக்காங்க. 17 வயசு கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 50% இன் 12th எக்ஸாம்ல வந்து எடுத்திருக்கணும். இது போக சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கணும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ். இது போக NMC ரூல்ஸ் படி நீட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் பாக்குறாங்க, மற்றபடி நீட் ஸ்கோர் எல்லாம் பெருசா கவனிச்ச மாதிரியே தெரியல. சில கேசஸ்ல நீட் ஸ்கோரோடைய டீடைல்ஸ் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க அட்மிஷன் போடுறதாக இருந்தா மேபி அரௌண்ட் ஒரு ஜூனோடைய எண்டில் ஜூலையோடைய ஸ்டார்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ்க்கு தேவையானது கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்னன்னா நம்மளுடைய டிப்ளமா ஆர் மேபி ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே வந்து நோட்டரைசேஷன் பண்ணுவாங்க ஆர் மேபி டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுவாங்க.
என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து இருக்குது. அது சும்மா கண் துடைப்புக்கு தான் வந்து இருக்கும். ஹை ஸ்கூல் டிப்ளமா இது எல்லா இடத்தையும் கேட்குறது தான். இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்சி அது பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும். பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அது பெருசாக ஒன்றும் இல்லை. பாஸ்போர்ட் காப்பி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வீசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கிர்கிஸ்தான் என்டர் பண்ண உடனே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டை கேட்டனா உடனே அவங்க வந்து போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கையில் வந்து பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி இது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா போலீஸ் வந்து எந்த இடத்துலையும் உங்களை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பண்ணணும்னு நினச்சாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இந்த வீசா வந்து முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 1 year வீசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. மினிமம் உங்களுக்கு 6 months வீசாவாவது கொடுப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட்ல அவ்வளோ பேஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் சொன்ன மாதிரி கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து கிரிஜிஸ் நம்பரும் இருக்கு, இந்தியன் நம்பரும் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து இந்தியன் ஏஜென்ட் ஒரு கான்ட்ராக்டர் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சேஃப் கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல்ஸ், மெஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்படின்னாலும் கொடுத்து சில பிளே கிரவுண்டோடைய இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணியே ஃபோட்டோஸை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஹோம் லைக் ஃபீல் இருக்கும். இப்படி எல்லா ஏஜென்ட் கான்ட்ராக்டரும் சொல்கிற விஷயம் தான். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் டெலிகிராம் நம்பர் இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி டீடைல்ஸ் கூட இல்ல. ஆக்சுவலா இது ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட். அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி பத்தி தான் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஆனா இங்க வந்து பாருங்க ஃபீ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி ஃபீ டீடைல்ஸை வந்து ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக கேட்டால் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. $2,500 till $5,000. ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு வந்து $450 till $650 per year. மெஸ் ஃபீ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து $1,000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டீச்சிங் மீடியம் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ரொம்ப குறைய தான் இருக்கும். அதுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் வந்து டீச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு $4,200. இது வந்து 5 வருஷத்தில். ஆக்சுவலாக இதுவே தப்பு. 5 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். ஸோ $4,200 விட கூட இருக்கும். வேற யூனிவர்சிட்டிஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து லோ ஃபீஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த லோ ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய ப்ராக்டிஸ் லெபார்டரி செஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்கேயுமே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இன்னொரு ஒரு சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்ப்போம். ஸோ இதுவும் ஒரு வெப்சைட் தான் அசோசியேட்டட் வித் த சேம் யூனிவர்சிட்டி. இவங்க ரஷ்யன் நேமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரஷ்யன் ஆளோ இல்ல ஒரு கிரிஜிஸ் ஆளோ வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து இந்த வெப்சைட்டை நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து அர்த்தம் இல்லை. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளோடைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அகெயின் இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்தியன் போட்டோஸ் தான் வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. ஈவன் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸோடைய டீடைல்ஸை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து சில ஃபீ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதாகவும் டோட்டலாக உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து $21,000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் வந்து இருக்கு. டியூஷன் ஃபீ வந்து $4,200. ஹாஸ்டல் ஃபீ வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. $500 till $700. மெஸ் ஃபீ வந்து $1,200 till $1,400. ஸோ ஓவராலாக இந்த 5 years முடிவில் நீங்கள் 17 lakh 17 லட்சத்துல இருந்து 21 லட்சம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் செக்ஷன்ல வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. கான்டாக்ட் டீடைல்ஸும் இல்ல. சோ இந்த வெப்சைட்லயும் நமக்கு வந்து கம்பேரிசன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி வித் அதர் யூனிவர்சிட்டி. சோ இங்க வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு குறைய காசு வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இது வந்து 5 years அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 6 years. ஆக்சுவலா இந்த வெப்சைட்ல வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இவங்க வந்து அட்மிஷன் கொடுக்கல, வேற அதர் கண்ட்ரீஸ்க்கும் இவங்க அட்மிஷன் வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து எதுக்காக வந்து வேற கண்ட்ரீஸ்க்கு வேற யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் क्वेश्चंसும் வந்து இந்தியன் ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தானி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து டெல்லி, அகமதாபாத், குஜராத்,
ஸோ நமக்கு வந்து யூபி, கத்தார், இது போக நமக்கு வந்து உத்தரகாண்ட், பரூச், இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வெப்சைட்டை வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் தான் நடத்துறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இன்னொரு வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம். அகைன் இதுவும் ஒரு வெப்சைட் அசோசியேட்டட் வித் சேம் யூனிவர்சிட்டி. இங்க உங்களுக்கு வந்து கிரிஜிஸ் டொமைன் வந்து இருக்கு. அகைன் ஒரு கிரிஜிஸ் டொமைன் வந்து இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டை வந்து நடத்திட்டு இருக்கிறது வந்து கிரிஜிஸ் பீப்புள் தான் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு வந்து கிரிஜிஸ் டெலிஃபோன் நம்பரும் உங்களுக்கு வந்து இருக்கு, இது போக இந்தியன் நம்பரும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் பாருங்க, இந்தியன் பீப்புளோடைய போட்டோஸை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கூட இந்தியன் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. இங்க உங்களுக்கு இந்தியன் ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தானி போட்டோஸ் வந்து பார்க்க முடியுது. மெடிக்கல் ஃபேக்கல்டி அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து அந்த ஃபேக்கல்ட்டியோடைய டீனோடைய டீடைல்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த டீனை வந்து நீங்க டைரக்டா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணா கூட உங்களால டைரக்ட் அட்மிஷன் வந்து போட முடியும். ஸோ இந்த வெப்சைட்டையும் வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஆர் ஒரு கான்ட்ராக்டர் தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ், ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. இது போக நமக்கு வந்து பாகிஸ்தான்ல கூட நமக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபேமஸ் கன்சல்டன்ட் வந்து இந்த வெப்சைட்டோட அசோசியேட் ஆயிருக்கிறது வந்து தெரியுது. ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அக்ரிடேஷன்ஸ் வந்து உண்மையா அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் MBBS ஸ்பேஸ் அக்ரிடேஷன் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்போ கரண்டா அவங்க வந்து IAAR அக்ரிடேஷன் வந்து வாங்குறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வெப்சைட்ல எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது MCI, WHO, ECFMG இதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபீ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து உண்மையான டீடைல் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம். இந்த யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் MBBS ஸ்பேஸ் ஃபீஸ். ஸோ இப்படி வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கிடைக்குது. ஆக்சுவலா இந்த ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஏஜென்ட்ஸ் மூலமா வந்திருக்கிற ஃபீ டீடைல்ஸ் தான். ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது $4,500 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூஷன் ஃபீ. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பிளிட் அப் ஆஃப் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீ வந்து ஒவ்வொரு வருஷமும் $4,500 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது உண்மையே கிடையாது. ஹாஸ்டல் ஃபீ வந்து $600 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஒரு கிரிஜிஸ் டொமைன் வெப்சைட், அதாவது வந்து நம்மளுடைய தேர்ட் வெப்சைட்டை வந்து பாயிண்ட் பண்றாங்க. இங்க உங்களுக்கு வந்து $4,200 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு வெப்சைட்லயும் உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷன் தான், $4,200 per year அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த மூணாவது வெப்சைட் தான் பாயிண்ட் பண்றாங்க. இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் டியூஷன் ஃபீ வந்து $4,200, ஹாஸ்டல் ஃபீ வந்து $600, மெடிக்கல், விசா, மிஸ்லேனியஸ் ஃபீ $500, டாக்குமெண்டேஷனுக்காக $1,400. ஸோ ஓவராலா 6 வருஷம் முடிவில் உங்களுக்கு வந்து 5.5 லட்சம் பக்கத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 6 வருஷம் முடிவில் ஓவராலா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து $6,700 ஆர் $5.5 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். 6 வருஷம் முடிவில் அப்ராக்சிமேட்லி 24 லட்சம் பக்கத்துல ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டியை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணாலே அவங்களே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு விசா ப்ராசஸிங் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தின அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டி வழியா டைரக்ட் அட்மிஷன் நீங்க போடுறதாக இருந்தா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் பிட்வீன் $2,500 till $2,800 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மிஞ்சு போனா மேக்ஸிமமா நீங்க $3,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான். நீங்க இந்த ஹாஸ்டல் மெஸ் ஃபீ டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க, ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னா சாப்பிடுறதுக்கு மேக்ஸிமமா ஒரு $200 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்க ரஃபா கால்குலேட் பண்ணும்போது 17,000 பக்கத்துல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்தியன், பாகிஸ்தானி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பஜார்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க வேற கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினா இருந்தா உங்களுக்கு யூரோப்பியன் ஃபுட்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸ்பெஷல் ஸ்டூடியோ, ஷேர்ட் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். நீங்க தனியா ரூம் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்ல ஷேர் பண்ணி இருக்கிறதுனாலும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செப்பரேட் ரூம்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்க செல்ஃப் குக்கிங் பண்றதாக இருந்தா நிறையவே அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. ஆனா ஒரு ஏஜென்ட் ஆர் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போறதுனால மெஸ், ஹாஸ்டல், அக்கமடேஷன் இதுக்கே நீங்க நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பொதுவா இந்த ஏஜென்ட், கான்ட்ராக்டர் சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் லைக் ஃபீல் வந்து இருக்கும்.
இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க. பெரும்பாலும் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் உடைய கல்ச்சரை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். செகண்ட் இயர்ல இருந்து 6th இயர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிட்வீன் $2,000 till $2,500 தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க டைரக்ட் அட்மிஷன் போடுறதாக இருந்தா. ஆனா நீங்க ஒரு ஏஜென்ட் வழியா கான்ட்ராக்டர் வழியா நீங்க வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு $5,000 till $6,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரிமைனிங் இயர்ஸ்க்கு $4,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் வழியா போறதா இருந்தா 6 வருஷம் முடிவுல 22 லட்சத்துல இருந்து 24 லட்சம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்க டைரக்ட் அட்மிஷன் போடுறதுனால 6 வருஷம் முடிவுல 13 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரைக்கும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கிர்கிஸ்தான் என்டர் ஆன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து இந்த யூனிவர்சிட்டியா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா இந்த யூனிவர்சிட்டியில வந்து கம்பேரிட்டிவ்லி லோ ஃபீஸ் இருக்கு, நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பிராக்டிஸ் லெபார்டரி செஷன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு. நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டியில இருந்து வேற யூனிவர்சிட்டிக்கு டிரான்ஸ்பர் வாங்கி இருக்கிறதா மிச்ச யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆர் மேபி டெவலப் கண்ட்ரீஸ் லைக் இந்தியால உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் இவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் பாருங்க. இந்தியால இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் லெக்சர் ஆஸ் வெல் அஸ் பிராக்டிஸ். ஆக்சுவலா நமக்கு பிராக்டிஸ் செஷன்ஸ் தான் ரொம்பவே அவசியம். அதை இந்தியால ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல்ஸ் இன் PDF ஃபார்ம்ல கொடுப்பாங்க. லெக்சர் ஆஸ் வெல் அஸ் அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் பிராக்டிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ECFMG ஆர் மேபி NEXT எக்ஸாமுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா கோச்சிங் அந்த அளவுக்கு இல்ல. உங்களுடைய நீட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க ஃபாரின்ல போய் படிக்கணும்னு விரும்புறீங்க, இந்த யூனிவர்சிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கு. இந்தியால இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, லெபார்டரி பிராக்டிஸ் செஷன்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து காமன் தான். நீங்க வந்து இந்தியனா இருந்தா மட்டும்தான் இந்த வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும் அப்படின்னு வந்து இல்ல. இது ஒரு காமனான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் intending to study in Kyrgyz Republic. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதா இருந்தா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் NMC வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் இன் UG மெடிக்கல் கோர்ஸ் இன் ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோர் வந்து 3 வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். எங்க அப்படின்னா MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கண்ட்ரியை பொறுத்து உங்களுடைய நெசசரி அட்டஸ்டேஷன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாத்துடைய ஃபீ டீடைல்ஸ் உடைய பில்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் ஃபீ, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, ஈவன் விசா ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இது எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களை வந்து ஒரு கான்ட்ராக்டர் கிட்டயோ இல்ல ஏஜென்ட் கிட்டயோ ரீடைரக்ட் பண்ணலாம். எதனாலும் இந்த யூனிவர்சிட்டியை டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. ஸோ கிர்கிஸ்தான் என்டர் பண்ண உடனே நீங்க கண்டிப்பா இந்தியன் எம்பசியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த போர்ட்டல் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். எமர்ஜென்சி அப்படிங்கறது வந்து யாருக்குனாலும் எந்த நேரத்திலையும் வரலாம். ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், இந்த யூனிவர்சிட்டியில அவார்ட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட்ஸை வந்து கிர்கிஸ் ரிப்பப்ளிக்ல வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து எங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஸோ ப்ராபப்ளி பிஷ்கெக்ல வந்து இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டோன்னா நம்ம வந்து NMC அதர் ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியா அப்பியர் பண்ணலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். கிர்கிஸ்தான்ல உள்ள எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த யூனிவர்சிட்டி பத்தின ஜெனுவின் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்டடி அப்ராட் வித்வுட் an agent அப்படிங்கிற டாபிக்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க.